إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وإذ قال إبراهيم ربي اجعل هذا البلد آمنا وجنبني وبني أن نعبد الأصنام ربي إنهن أضلن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அந்த ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் இரண்டும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய தௌரிய ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்நிலையில் தியாகம் செய்வோம் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவையான ஏராளமான அருள்கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்ததற்கான நோக்கம் என்னவென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசும் பொழுது அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான மக்களும் சரி, என்ன காரணத்திற்காக எதற்காக படைத்தோம் என்றால் வாழக்கூடிய சொற்ப நாட்களில் அந்த குறிப்பிட்ட நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன, நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் என்ன, நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் என்ன என்று சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் மனித சமுதாயத்தை படைத்தோம் என்றே தன் திருமறை குர்ஆனில் ஆழமாக நம்மிடத்தில் பேசுகிறான். நன்மையான காரியங்கள் செய்கிறோமா அல்லது தீமையான காரியங்கள் செய்கிறோமா, வணக்க வழிபாடுகள் பக்கம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, நம்மால் இயன்றதை இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை என்று இறைவன் பேசுகிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் சரி, தியாகம் செய்யக்கூடியவர்களாக இறைவனுடைய பாதையில் நம்மால் முடிந்ததை, நம்மால் இயன்றதை, பொருளால், உடலால், உயிரால் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை இறைவனுடைய பாதையில் யார் தியாகம் செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறப்பிற்குரிய மக்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல வசனத்தில் நம்மிடத்தில் பேசுகிறான். வமன் யுகாத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி வ யுக்தலு, யார் இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்து கொல்லப்பட்டார்களோ அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். இது போன்று தியாகம் செய்தவர்களை, யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ அவர்களை பற்றி சிலாகித்து வர்ணித்து இறைவன் பேசுகிறான். காரணம் என்ன? அவருடைய மறுமை வாழ்க்கைக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தன்னால் இயன்றதை இந்த உலக வாழ்க்கையில் வீணான காரியங்களில் முழுகாமல் அல்லாஹ்வுக்காக மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்தார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குவோம். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோமா? இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். இதன் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய நம்மில் எத்தனை பேர்
பொருளாதாரத்தால், உடலால் இறைவனுடைய பாதையில் நாம் சில மணி துளிகளை ஒதுக்கி வைத்து விட்டு தியாகம் செய்வதற்கு நாம் முன் வருவதற்கு யோசிக்கிறோமே, அதன் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்துவது கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்ன உடனேயே சொற்ப நபர்கள் அல்லாஹ்வின் தூதர் பக்கம் வந்த காரணத்தினால் பல வேதனைகள், பல துன்புறுத்தல்களை அந்த சஹாபாக்கள் அனுபவித்தார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவனுடைய பாதையில் என்னால் முடிந்ததை தியாகம் செய்ய வேண்டும், பொருளாதாரத்தால், உடலால், உயிரால் கடைசி வரைக்கும் வாழ்ந்து மரணித்தார்கள் சஹாபாக்கள். அவருடைய வரலாற்று சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய பாடமாக, படிப்படியாக நமக்கு அமைந்திருக்கிறது. அதை சர்வ சாதாரணமாக நாம் கடந்து செல்ல முடியாது. ஏராளமான படிப்பினைகள், ஏராளமான பாடங்கள். சஹாபாக்கள் அந்த அளவுக்கு இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய ஈமானையே உரசி பார்க்கும் அளவில் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறைவனுடைய பாதையில் அதிகமாக தியாகம் செய்தார்கள். சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல பல நபி தோழர்கள், குறிப்பாக சொல்ல போனால் இளமை பருவத்திலும் சரி, முதுமை பருவத்திலும் சரி, கடுமையான முறையில் அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு தியாகம் செய்தே தங்களால் முடிந்ததை வாழ்ந்து மரணிக்கிற வரைக்கும் சஹாபாக்கள் செஞ்சார். அதில் குறிப்பாக அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரை பற்றி அதிகமான மக்கள் அறிந்து வைத்திருப்போம். இறைவனுடைய பாதையில் தன்னை நேசித்த, இறைவனுடைய பாதையில் தான் நேசித்த பொருளாதாரத்தையும் தியாகம் செய்தார். இளமை பருவத்திலையும் இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்தார். கடைசி காலகட்டத்தில் முதுமை பருவத்திலும் சரி இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்யக்கூடியவராக இருந்தார். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 9வது அத்தியாயத்தில் அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே ஓதிக்கிட்டே வரார். வயதான காலகட்டத்தில் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதான காலகட்டத்தில் 9வது அத்தியாயத்தை ஓதி வருகிறார்கள். அதில் 41வது வசனத்தை அந்த நபி தோழர் ஓதும் பொழுது, இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ திகாலன் வ ஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹ் வ அன்ஃபுஸிக்கும் ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். 9வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தை அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதும் பொழுது அவருடைய ஈமானையே சற்று அவர் யோசித்து பார்க்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், இறைவனுடைய பாதையில் யார் தியாகம் செய்கிறார், இளமை பருவமாக இருந்தாலும் சரி, முதுமை பருவமாக இருந்தாலும் சரி, திடாத்திரமாக உள்ள அந்த நிலையிலையும் கடைசி நேரத்தில் தள்ளாத வயதிலையும் யார் இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்கிறார்களோ, செல்வங்களால், உயிர்களால், அவர்கள்தான் இறைவனுடைய பாதையில், இறைவனுடைய பார்வையில் சிறப்பிற்குரிய மக்கள். இந்த வசனத்தை அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதான காலகட்டத்தில், தள்ளாத வயதில் இந்த வசனத்தை படிக்கிறார். இவர் இளமை பருவத்தில் இறைவனுடைய பாதையில் செய்த செயல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பல தியாகங்களை செய்தார். பொருளாதாரத்தையும் தியாகம் செய்தார், உடலாலும் உழைத்தார். உஹது போர்க்களம், எதிரி படைகள் கடுமையான முறையில் இஸ்லாமியர்களை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. நபிகளாருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அங்கும் இங்குமாக அல்லாஹ்வின் தூதரை வேதனை செய்ய வேண்டும், உயிரோடு பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல சூழ்ச்சிகள் எதிரிகள் செய்து வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய உயிரை காப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அரணாக தன்னைத்தானே இளமை பருவத்தில் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அர்ப்பணம் செய்தார். உஹது யுத்த களத்தில் எதிரிகள் அம்புகளையும் ஈட்டுகளையும் வீசி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை கொலை செய்வதற்காக, அல்லாஹ்வின் தூதரை கடுமையான முறையில் வேதனை செய்ய வேண்டும் என்பதற்காக எதிரிகள் அம்புகளையும் ஈட்டிகளையும் வீசி கொண்டிருக்கிறார்கள். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உடம்புக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வை மறைச்சி வச்சிருக்காங்க.
உடலை முன்னாடி வச்சுக்கிட்டு தன்னுடைய உடலுக்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதரை மறைத்து வைத்திருக்கிறார்கள். எதிரிகள் அம்புகளை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் தலையை உயர்த்தி பார்க்கிறாங்க. அப்ப அபூ தல்ஹா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, தலையை உயர்த்தாதீர்கள், தலையை உயர்த்தாதீர்கள். எதிரிகள் அம்புகளையும் ஈட்டிகளையும் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் அம்புகளையும் ஈட்டிகளையும் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீசக்கூடிய அந்த அம்பும் அந்த ஈட்டியும் உங்களுடைய நெஞ்சை பிளக்க வேண்டும் என்றால் என்னுடைய கழுத்தை பாய வேண்டும். என்னுடைய கழுத்தை பாய்ந்த பிறகுதான் அந்த அம்பும் அந்த ஈட்டியும் உங்களுடைய நெஞ்சுக்கு வரும். ஒருபோதும் அது போன்ற நிலையில் நான் உங்களை ஆழ்த்தி விட மாட்டேன். தலையை உயர்த்தாதீர்கள். இளமை பருவத்தில் இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வின் தூதருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சார்னு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொருளாதாரத்தையும் தியாகம் செய்தார் இறைவனுடைய பாதையில் அதிகமாக. உடலாலும் இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்தார். நபிகளாருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய அரணாக இருந்தார். என்னுடைய கழுத்தை பாய்த்த பிறகுதான் அந்த அம்பு உங்களுடைய நெஞ்சுக்கு வரும். ஒருபோதும் தலையை உயர்த்தாதீர்கள். இது போன்று பல போர்க்களத்தில் இளமை பருவத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டே கடுமையான முறையில் தியாகம் செய்யக்கூடியவராக இருந்தார். முதுமை பருவம், வயதான காலகட்டம், தள்ளாத வயதில் நடக்க முடியாத நிலையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த வசனத்தை படிக்கிறாங்க. 9வது அத்தியாயம் 41வது வசனத்தை படிக்கிறார்கள். இளமை பருவத்தில் பல தியாகங்கள் செய்த நபித்தோழர் முதுமை பருவத்திலும் இறைவனுடைய பாதையில் என்னால் முடிந்ததை செய்ய வேண்டும். இறைவன் சொல்லிவிட்டார். தள்ளாத வயதிலும் சரி, இளமை பருவத்திலும் சரி, யார் இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறப்பிற்குரிய மக்கள். அந்த வசனத்தை படித்த உடனேயே முதுமை பருவத்தில் இருந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன்களை அழைக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு போர்க்களம், கடல் பயணம், கடலை தாண்டி தான் அந்த போர்க்களத்துக்கு போகணும். தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். மகனை அழைத்து தந்தை சொல்லுகிறார், மகனே, நானும் போர்க்களத்திற்கு வருகிறேன், என்னையும் அழைத்து செல்லுங்கள். வயதானவர், தள்ளாத வயதில் இருக்கிறார், போர் கடமை இல்லை. மகன் சொல்றாங்க, தந்தையே, இளமை பருவத்தில் கடுமையான முறையில் இறைவனுடைய பாதையில் நீங்கள் தியாகம் செய்து விட்டீர்கள். இப்ப தள்ளாத வயதில் இருக்கீங்க, முதுமை பருவத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் செல்ல வேண்டாம், நாங்கள் இறைவனுடைய பாதையில் செல்லுகிறோம், நாங்கள் தியாகம் செய்வதற்கு போர்க்களத்திற்கு செல்லுகிறோம், நீங்கள் வர வேண்டாம் என்று மகன் தந்தை கிட்ட சொன்ன உடனே கூட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடம் பிடிக்கிறார். கடைசி வரைக்கும் அதை விட்டு மனம் மாறாமல், நானும் போர்க்களத்திற்கு வருவேன், முதுமை பருவத்திலையும் இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக பதிந்திருந்ததுன்னு பாருங்க. மகன் கிட்ட சண்டை போடுகிறார், நானும் போர்க்களத்திற்கு வருகிறேன், என்னையும் அழைத்து செல்லுங்கள். அழைத்து செல்லுகிறார்கள். கடல் வழி பயணம், சில நாட்கள் பயணம் செய்ய வேண்டும். கடல் வழி பயணத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதுமை பருவத்தில் அதனுடைய அந்த நிலைமை ஒத்துக்கொள்ளாமல் அந்த பயணத்திலேயே அவர் மரணத்தை தழுவிவிட்டார். இதில் மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் என்னவென்றால், அடக்கம் செய்வதற்கு இடம் இல்லை. சுத்தி கடல், எங்கேயுமே கரை கிடையாது. அடக்கம் செய்வதற்கு இடம் இல்லாமல் சில நாட்கள் அதோடு அவர் பயணித்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இளமை பருவத்தில் செல்வங்களையும் தியாகம் செய்தார், உடலாலும் தியாகம் செய்தார். நபிகளாருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய அரணாக இருந்த நபித்தோழர் முதுமை பருவத்திலும் என்னால் முடிந்த தியாகத்தை செய்ய வேண்டும், இறைவனுடைய பாதையில் என்னால் இயன்றதை நான் செய்ய வேண்டும், அவர்கள் தான் சிறப்பிற்குரிய மக்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டானே, அதன் காரணத்தினால் கடைசி காலகட்டத்திலையும் என்னால் என்ன முடியுமோ அதை தியாகம் செய்வதற்கு, உயிரை அர்ப்பணம் செய்வதற்கு போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற நபித்தோழர் வழியிலேயே மரணித்து விட்டார். அடக்கம் செய்வதற்கு இடமில்லை. சில நாட்கள் பயணித்த பிறகுதான்
கரை தெரிகிறது. அதன் பிறகுதான் அவருடைய உடலை அடக்கம் செய்தார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோமே. சற்று யோசித்து பாருங்கள். முஸ்னத் அபி ஆலா என்ற நூல்ல இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தியாகம் செய்வதற்கான மனப்பான்மை உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக இருந்தது. செல்வத்தையும் தியாகம் செய்தார், உடல் உழைப்பால் தியாகம் செய்தார். இளமை பருவத்திலையும் முதுமை பருவத்திலையும் தள்ளாத வயதில் கூட தன்னால் முடிந்ததை இயன்றதை தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்தது. இன்றைக்கு நம்மிடத்தில் இது போன்ற எண்ணங்கள் வருவதற்கான ஒரு சிறு காரணமாக இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நான் தௌஹீத்வாதியாக இருந்தேன், பிரச்சாரம் செய்தேன், தாவா பணிகள் செய்தேன். இப்பொழுது முதுமை பருவம் வந்துவிட்டதே, தள்ளாத வயதை அடைந்து விட்டேன். ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்லிக் கொண்டே இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்வதற்கு நாம் முன் வராமல் அதை அப்படியே நகரக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பாருங்க. இளமை பருவத்திலையும் தியாகம் செய்தார்கள், தள்ளாத வயதிலையும் தியாகம் செய்தார்கள். ஒரே காரணம், அவர்கள் தான் சிறப்பிற்குரிய மக்கள். அவர்களுக்கான கூலி, மகத்தான கூலியை இறைவன் வழங்குகிறான். அதன் காரணத்தினால் கடைசி வரைக்கும் சஹாபாக்கள் தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்து மறைந்தார்கள். ஒரு மிகப்பெரிய பாடமாக, படிப்பணியாக இந்த செய்தி நமக்கு அமைகிறது. ஆனால் நாம் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்லிக்கொண்டே அலட்சியமாக அதை விட்டு நகர்ந்து செல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். இது போன்று ஏராளமான செய்திகள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கும் பல தியாகங்களை செய்தார்கள். எதிரிகளால் கடுமையான முறையில் சித்திரவதை செய்யப்பட்ட பிறகும் ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்காக பல வேதனைகளை அனுபவித்தார்கள் சஹாபாக்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவும் கடுமையான முறையில் எதிரிகளால் வேதனை செய்யப்பட்ட ஒரு மனிதர். இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் எதிரிகளால் கடுமையான முறையில் வேதனை செய்யப்பட்ட மனிதர். வரலாற்றில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவும் வேதனை செய்யப்பட்டார், இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் வேதனை செய்யப்பட்ட ஒரு மனிதர் என்றார் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இவர் இஸ்லாத்துல இல்லை, ஆனால் சிலை வணக்கத்தை வெறுத்த ஒரு மனிதர். மக்காவுக்கு பக்கத்தில் ஹிஃபார் குலத்தை சார்ந்தவர். இவருக்கு ஒரு செய்தி வருகிறது, மக்காவில் யாரோ ஒருவர் நான் இறை தூதர் என்றும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஒரு மனிதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இவருடைய காதில் வந்து விழுகிறது. உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மக்காவுக்கு போறாங்க. மக்காவிற்கு சென்ற உடனேயே யார் இது போன்று பிரச்சாரம் செய்கிறார் என்று அவருக்கு தெரியல. முஹம்மது எங்கு இருப்பார்னு தெரியாது, முஹம்மது யாருன்னே தெரியாது. சாபி என்று அழைத்து வந்தார்கள், மதம் மாறியவர் என்று அழைத்து வந்தார்கள். மக்காவிற்கு வந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குறைஷிகளிடத்தில் கேட்கிறார், தோழர்களே இங்கு யார் சாபி, மதம் மாறியவர் எங்கே என்று கேட்கிறார். உடனே குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னா, முஹம்மதை விசாரிக்கிறாயா, மதம் மாறிய அந்த மனிதரை நீ விசாரிக்கிறாயா, நீயும் அவனுடைய கூட்டத்தில் ஒருவன் தான் என்று சொல்லி அவரை கடுமையான முறையில் சித்திரவதை செய்கிறார்கள், வேதனை செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் தன்னைத்தானே உயிர் போகக்கூடிய அளவுல கடுமையான முறையில் சித்திரவதை செய்தார்கள். அந்த நொடி கூட இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட எந்த இடத்தில் குறைஷிகளால் வேதனை செய்யப்பட்டாரோ, குறைஷிகளால் கடுமையான முறையில் துன்புறுத்தப்பட்டாரோ, அதே இடத்தில் கடுமையான முறையில் பிரச்சாரம் செய்தார். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வின் இறை தூதர் என்றால் அது முஹம்மது நபி மட்டும்தான். குறைஷி மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார். குறைஷி மக்கள் மீண்டும் ஒன்றாக கூடி உயிர் போகக்கூடிய அளவுல அடித்து சித்திரவதை செய்கிறார்கள்.
தான் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சாருன்னு பாருங்க, சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் எவ்வளவு செய்திகளை அறிந்து வைத்திருக்கிறோம், மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறோம். ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கு சில மணி துளிகளை நாம் செலவு செய்வது கிடையாது. தாவா பணிகளில் கலந்து கொண்ட அழைப்பு பண்ணி கொடுப்பதற்கு அலட்சியமாக பொதுபோக்காக இருக்கிறோமே, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் நேரங்களை செலவு செய்வது கிடையாது. இதுல கூட அலட்சியம். ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்லிக்கொண்டே நாம் அதை விட்டு நகரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் நேரங்களை தியாகம் செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீசுகளை அதிகமான அறிவித்த நபி தோழருடைய பட்டியலில் இவர்தான் முதல் ஆள். அதிகமான ஹதீசுகளை அறிவித்த நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் இவர் எப்பொழுது இஸ்லாத்திற்கு வந்தார் தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று 20 வருடம் கழித்துதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். 20 வருஷத்துக்கு முன்னாடியே அபூபக்கர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். 20 வருடம் கழித்துதான் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட அடுத்த வெறும் 3 வருடம்தான். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த வெறும் 3 வருடத்தில் நபிகளார் மரணித்து விட்டார்கள். வெறும் 3 வருஷம் மட்டும்தான். வெறும் 3 வருடம் அல்லாஹ்வின் தூதரோடு பயணித்த நபித்தோழர். மார்க்க செய்திகளை அதிகமாக அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து அறிந்து மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார். 3 வருடம் பயணித்த நபித்தோழர், ஹதீஸ்களை அறிவித்த நபி தோழருடைய பட்டியலில் முதல் ஆள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சாருன்னு பாருங்க. சொத்து பத்து கிடையாது, செல்வமும் கிடையாது, வசதி வாய்ப்பு கிடையாது, பசி பட்டினியா திண்ணை தோழராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அல்லாஹ்வின் தூதர் மட்டும்தான் அரவணைப்பே. அந்த 3 வருடத்தில் நபிகளார் கூட பயணித்த மார்க்க செய்திகளை அதிகமாக அறிந்து கொண்டார். நபிகளார் மரணித்த பிறகு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் பசி பட்டினியோட வாடி போய் மயக்கம் போட்டு கீழே விழக்கூடிய ஒரு காட்சி. மக்கள் இவரை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். இவருக்கு உணவு என்னன்னா, பள்ளிவாசலில் தொழுது விட்டு வெளியே சென்றால் மேலே ஏதாவது பொட்டலம் தொங்கும். சில பொட்டலங்களில் நல்ல பேரித்தம்பழங்கள், சில பொட்டலங்களில் அழுகி போன பேரித்தம்பழங்கள். இதுதான் உணவே திண்ணை தோழர்களுக்கு. ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் தொழுது விட்டு வெளியே சென்று பார்க்கிறார். அழுகி போன பேரித்தம்பழம் கூட இல்லை. சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் பசி பட்டினியோட நாவில் இருந்து பேசுகிறார். பேச்சுடைய சத்தம் கேட்கிற, காத்து மட்டும்தான் வருது. வாடி போய் அதோடு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். நாவை அசைக்கிறார். மக்களுக்கு புரியல. அந்த வழியாக சென்ற மக்கள் இவருடைய கழுத்தில் ஏறி மிதித்து விட்டு சென்றார்கள். பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். தானாக உளறி கொண்டிருக்கிறான். அவர் சொல்லுகிறார், நான் பைத்தியக்காரன் அல்ல, நான் பைத்தியக்காரன் அல்ல. பசியால் வாடி போய் என்னுடைய நாவில் இருந்த பேச்சுடைய சத்தம் கூட வரவில்லை. இது சொல்வதற்கு கூட எனக்கு உடலில் சக்தி இல்லாமல் கடுமையான முறையில் நான் கடைசி காலகட்டத்தில் இது போன்ற சித்திரவதைகளை அனுபவித்தேன். பசியுடைய கொடுமை. இதே நபித்தோழர் அறிவிக்கிறார், இந்த நிலையில் நான் இருந்தப்ப கூட பசி பட்டினியால் மயக்கம் போட்டு கீழே விழுந்த கடுமையான சித்திரவதைகளை, பசி கொடுமையை அனுபவித்த அந்த நிலைமையில் நான் இருந்தப்ப கூட
அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்ட அந்த செய்திகளை மற்ற மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வது நான் குறை வைத்தது கிடையாது. இந்த நிலையில் நான் இருந்தப்ப கூட மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்வதில் நான் ஒருபோதும் குறை வைத்தது கிடையாது. எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சாருன்னு பாருங்க. பசியுடைய கொடுமை, வாடி போய் மயக்கம் போட்டு கீழே விழுந்து இயல்பான நிலையில் இல்லை. அந்த நேரத்தில் கூட தான் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை, இந்த மார்க்க செய்திகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கம், அந்த எண்ணம், தியாகம் செய்தார்களே, இதை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். இந்த தியாகத்திற்கு தான் மகத்தான கூலி என்று இறைவன் பேசுகிறார். நாளை சிறந்த இடத்தில் இவர்களை ஆக்கி வைப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாகித்து வர்ணித்து பேசுவதற்கான முக்கிய காரணம், இறைவனுடைய பாதையில் சிறு விஷயம் முதல் பெரிய விஷயம் வரைக்கும் கடுமையான முறையில் தியாகம் செய்தார்கள். இளமை பருவத்திலும் சரி, கடைசி காலகட்டத்தில் தள்ளாத வயதிலும் சரி, அதிகமாக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த வரலாற்று சம்பவங்களை அலட்சியமாக நாம் கடந்து செல்லாமல் ஒரு மிகப்பெரிய பாடமாக, படிப்பணியாக அல்லாஹ்வின் தூதர் நமக்கு உணர்த்துகிறார்கள். வாழக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்களில் மரணத்தை தழுவதற்கு முன்பாக நம்மால் முடிந்த இயன்றதை இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்ய வேண்டும். பொருளாதாரத்தை கொடுத்தோ, உடல் உழைப்பால், தாவா பணிகளில் கலந்து கொண்டே நம்மால் முடிந்ததை தியாகம் செய்ய வேண்டும். மிகவும் முக்கியமாக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு, மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சில மணி துளிகளை, நேரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அறிந்து கொண்ட இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதிலும் அலட்சியமாக இல்லாமல் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இதில் தவறு விடாமல், இதன் மூலியமாக நாளை மறுமை நாளில் வெற்றி பெறுவதற்கான ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதில் அலட்சியமாக இல்லாமல் இதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வான் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, நபி தோழர்கள் இறைவனுடைய பாதையில் தங்களால் முடிந்த தியாகங்களை இளமை பருவத்திலும் சரி, முதுமை பருவத்திலும் சரி, அதை செய்யக்கூடியவர்களாக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் இறைவனுடைய பாதையில் சில மணி துளிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தியாகம் செய்வதற்கு முன் வர வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த சிறு விஷயங்கள் நாளை நமக்கான சொர்க்கம் செல்வதற்கான, வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய வழியை, வாய்ப்பை தான் நாம் ஏற்படுத்துகிறோம். இலகுவான முறையில் நன்மைகள் அமல்கள் செய்து, இலகுவான முறையில் தியாகங்களை செய்து மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழி என்னவோ அதை நோக்கி கடைசி வரைக்கும் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளில் நமக்கு மத்தியில் அறிவுறுத்தலும் செய்கிறார்கள், எச்சரிக்கையும் செய்கிறார்கள். நம்மால் முடிந்ததை, இயன்றதை இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி தோழர்கள் பொருளாதாரத்தையும் தியாகம் செய்தார்கள், உயிரை கொடுத்தும் தியாகம் செய்தார்கள். இது மட்டும் தியாகம் கிடையாது. சில மணி துளிகளை ஒதுக்கி வைத்து விட்டு வியாபாரத்தை ஒதுக்கி வைக்கிறோம், குடும்ப மக்களோடு ஆனந்தமாக இருப்பதை ஒதுக்கி வைக்கிறோம், மற்ற செயல்பாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அதையெல்லாம் தியாகம் செய்துதான் சில மணி துளிகளை நாம் செலவு செய்து நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் அடித்தளமாக சில அடிப்படையான விஷயங்களை செய்ய வேண்டும். அதில் மிகவும் முக்கியமாக திருக்குரானை ஓதுவது.
நாளை மறுமை நாளில் நமக்காக யாரும் பரிந்துரைக்காக வரமாட்டார்கள். இந்த உலகத்தில் நமக்காக தாய் பரிந்துரைக்க வருவான், தந்தை வருவார்கள், பிள்ளைக்கு ஒன்றென்றால் பெற்றோர்கள் வருவாங்க, சக தோழர்கள் வருவார். இந்த உலகத்தில் நமக்கான பரிந்துரை கிடைக்குமே தவிர நாளை மறுமை நாளில் நமக்காக இறைவனிடத்தில் பரிந்துரை செய்வதற்கு ஒரு ஆள் கூட வரமாட்டாங்க. அது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, சக நண்பர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய மறுமை வாழ்க்கை பற்றியான சிந்தனையும் அதை பற்றியான பயம் மட்டும்தான் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும். இந்த நேரத்தில் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய ஒரே விஷயம் இந்த திருக்குர்ஆன் மட்டும்தான். நபிகளார் சொன்னார்கள், யார் உலகத்தில் வாழும் பொழுது இந்த திருக்குர்ஆனை ஓதி வந்தார்களோ, அதிலேயும் மிகவும் குறிப்பாக சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஆலி இம்ரானையும் யார் ஓதி வந்தார்களோ, அந்த அத்தியாயம் நாளை மறுமை நாளில் இறைவனிடத்தில் இவனுக்காக பரிந்துரை செய்யும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஆலி இம்ரானையும் ஓதி வந்தால் பொதுவாக ஒரு செய்தி இருக்கிறது, திருக்குர்ஆனை ஓதி வருபவர் திருக்குர்ஆன் நமக்காக பரிந்துரை செய்யும். ஆனால் மற்றொரு செய்தியில் நபிகளார் பிரத்யோகமாக சொல்றார், இந்த 2 அத்தியாயத்தை யார் ஓதி வருகிறார்களோ அந்த 2 அத்தியாயம் நமக்காக இறைவனிடத்தில் பேசும். இறைவா, ஏன் இவரை நரகத்தில் தூக்கி போடுகிறாய்? ஏன் இவருடைய பாவத்தை மன்னிக்காமல் வேதனை செய்கிறாய்? இவன் உலகத்தில் வாழும் பொழுதே என்னை ஓதி வந்தான், அதன்படி நடந்தான், இவனுக்கு மன்னிப்பை வழங்கு இறைவா என்று நமக்காக அந்த 2 அத்தியாயங்கள் பரிந்துரை செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு அறிவுறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் அலட்சியமாக இல்லாமல் வாழக்கூடிய சொற்ப நாட்களில் அதிகமான நன்மைகளை அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் திருக்குர்ஆனை ஓதுவதன் மூலியமாக சில மணி துளிகளை தியாகம் செய்வதற்கு நாம் முன் வர வேண்டும். எப்படி உடல் உழைப்பால் சஹாபாக்கள் தியாகம் செய்தார்களோ, பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்களோ, அது போன்று மார்க்க விஷயங்களை நேரங்களை ஒதுக்கி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவனுடைய பாதையில் அது தியாகம்தான். அந்த தியாகவாதிகளை மகத்தான கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் வாக்குறுதி கொடுக்கிறான். எனவே இது போன்ற விஷயத்தில் அலட்சியமாக இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற வரைக்கும் நம்மால் முடிந்ததை பொருளாதாரத்தால் உடலால் நேரங்களை செலவு செய்து தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இதன் மூலியமாக நாளை மறுமை நாளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய நிறைவு செய்கிறேன். ஆகிரதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.